அனைவருக்கும் அன்புடன் வணக்கங்கள். நான் உங்கள் திவ்யா. இன்றைய திருக்குறள் பார்த்திங்கன்னா அதிகாரம் 50 இடனறிதல் அப்படிங்கிற அதிகாரத்தை தான் பார்க்க போகிறோம். முதல்ல இடனறிதல் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இடனறிதல் என்பது தன் செயல்களுக்கு ஏற்ற இடத்தை அறிந்து கொள்ளுதல் குறித்தது. செயல் நிறைவேற்றுவதற்கு வழியும் காலமும் தவிர்த்து இடமும் இயைய வேண்டுமாதலால் வழியறிதல் காலமறிதல் அதிகாரங்களுக்கு பின் இடனறிதல் அதிகாரம் வைக்கப்படுகிறது. நாம் எண்ணுகின்ற செயலில் வெற்றி பெறுவதற்கு இடமும் முக்கிய காரணமாக இருக்கும். ஒரு செயல் ஆற்றுதலுக்கு ஏற்றதான இடத்தை அறிந்து அதன் பிறகே செயலை தொடங்க வேண்டும். வலிமையும் காலமும் அறிந்தமை போல வெற்றியடைவதற்கு தக்க இடமும் அறிந்து செயலாற்றுதல். இடம் என்பது தகுந்த நிலத்தை மட்டுமன்றி தக்க சூழ்நிலைகளையும் குறிக்கும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வெற்றி பெறுவதற்கு எப்படி நம்மளுடைய வலிமையையும் காலமும் தேவையோ அதுபோல இடம் பொருள் அறிந்து பேச வேண்டும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இடம் பொருள் ஏவல்னு சொல்லுவாங்க. இடம்னா அந்த சூழ்நிலை, எந்த இடத்துல எந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம அதுதான் நம்ம வெற்றி வாய்ப்பை அதிகப்படுத்துவதும் நம்ம வெற்றியை இழக்க செய்வதும் ஒரு இடத்திற்கு இருக்குது. சூழ்நிலையை அறிஞ்சு பேசணும் அப்படிங்கிறது தான். பேசுறதுன்னு இல்லை, நமக்கு வெற்றின்னு ஒன்று கிடைக்கணும்னா அது எந்த இடத்துல அப்படிங்கிறதும் முக்கியம் அப்படின்றதான் இந்த அதிகாரத்தில் சொல்கிறாங்க. குறள் பார்க்கலாம் வாங்க. அதிகாரம் 50 இடனறிதல். குறளின் 491. தொடங்கற்க எவ்வினையும் எல்லற்க முற்றும் இடம் கண்டபின் அல்லது. தொடங்கற்க எவ்வினையும் எல்லற்க முற்றும் இடம் கண்டபின் அல்லது. தொடங்கற்க அப்படின்னா தொடங்காதீர்கள் அப்படின்னா செய்யாதீங்க. எவ்வினையும் எந்த செயலையும், எல்லற்கன்னா இகழாமல் இருக்க வேண்டும், இகழாதொழிக. முற்றும் அப்படின்னா முற்றுமிடமாகும், முடியக்கூடிய, முற்றுகை இடுதற்காகும். இடம் அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும் இடம். இந்த இடத்துல சூழ்நிலையும் கருத்தில் கொள்ளலாம். கண்ட அப்படின்னா அறிந்த, பெற்ற, பின் அப்படின்னா பிறகு, அல்லது அப்படின்னா அல்லாமல். இதனுடைய விளக்கம் பாருங்க. முற்றுகை செய்வதற்கு ஏற்ற இடத்தை கண்டபின் அல்லாமல் எச்செயலையும் தொடங்கக்கூடாது, பகைவரையும் இகழவும் கூடாது. முழுமையாக இடத்தை அறிந்து கொள்ளாமல் துவங்கக்கூடாது, எந்த செயலையும் இகழவும் கூடாது. முற்றுகை செய்வதற்கு ஏற்ற இடத்தை கண்டபின் அல்லாமல் எந்த செயலையும் தொடங்கக்கூடாது, பகைவரை இகழவும் கூடாது. பகைவரை வளைத்து வெல்லும் இடத்தை காணும் முன் எந்த செயலையும் தொடங்க வேண்டா, பகைவரை அற்பர் என்று இகழவும் வேண்டா. ஈடுபடும் செயல் ஒன்றும் பெரிதல்ல என இகழ்ச்சியாக கருதாமல் முற்றிலும் சரியான இடத்தை தேர்ந்தெடுத்து அச்செயலில் இறங்க வேண்டும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம ஒரு இடத்துல வெற்றி பெறணும் அப்படின்னா எந்த இடத்துல இந்த வார்த்தையை நம்ம சொல்லணும், எந்த இடத்துல இந்த செயலை செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம அந்த இடத்துல எப்படி பேசினா நம்மளோட பகைவரை நம்ம வெற்றி கொள்ள முடியும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். இல்லை எந்த செயல் செய்யணும் அப்படிங்கிறதும் அந்த இடத்தை பொறுத்து தான் அமையுது. ஒரு பகைவரை வெற்றி கொள்ளணும்னு ஒரு அரசர் போருக்கு போகிறாருன்னா அவர் எந்த இடத்துல இருந்து தாக்குதல் பண்ணால் அவங்களால வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதுக்கு முன்னாடியே நான் இந்த இடத்துல தான் போர் செய்ய வரேன் அப்படின்னு சொல்லிடவும் கூடாது. உன்னாலலாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, பகைவரையும் இகழ்ந்து பேசக்கூடாது. அதை தான் அழகாக திருவள்ளுவர் இந்த குறளில் சொல்லியிருக்காரு பாருங்க. தொடங்கற்க எவ்வினையும் எல்லற்க முற்றும் இடங்கண்ட பின் அல்லது. தொடங்கற்க எவ்வினையும் எல்லற்க முற்றும் இடங்கண்ட பின் அல்லது. நன்றி. நாளை மீண்டும் வேறு ஒரு திருக்குறளுடன் சந்திப்போம்.